மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க அழகர் மலையிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் 23ஆம் தேதி எழுந்தருளினார். பின்னர் வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலில் தங்கினார். வைகை ஆற்றுக்குள் அமைந்துள்ள தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்தார். இரவு ராமராயர் மண்டபத்தில் தசாவதார நிகழ்ச்சி விடிய விடிய நடைபெற்றது. இதில் மச்ச கூர்ம வாமன முத்தங்கி கிருஷ்ண ராம அவதாரத்தில் காட்சி தந்து அதிகாலையில் மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அங்கிருந்து புறப்பட்ட கள்ளழகர் பல்வேறு மண்டக படிகளில் எழுந்தருளி இரவு தல்லாகுளத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளி அழகர் மலை நோக்கி புறப்பாடு நடைபெறும்.